Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல இந்த 4 ஹெட்ஃபோன் ஜோன் ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். பிளஸ் இந்த வீடியோல இந்த 4 ஹெட்ஃபோன் ஜோன் ஐஎம்ஸ்ல 2 ஹெட்ஃபோன் ஜோன் ஐஎம்ஸ் உங்களுக்கு கிவ்அவேல வந்து வரும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 4 ஹெட்ஃபோன் ஜோன் ஐஎம்ஸ்ல என்ன மாதிரி ஒரு சவுண்டிங் வந்து கொடுக்குது, என்னெல்லாம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்டிங் வந்து செட் ஆகும் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த 4 ஐஎம் இயர்ஃபோன்ஸுமே நான் வந்து 3.5 பிளக் தான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் காமனா வந்து DDI5 DAC இந்த DAC யூஸ் பண்ணி தான் இந்த 4 ஐஎம்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் FIO JD1 பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் எக்ஸ்ட்ரா பேஸ்னு வந்து சொல்லலாம். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப வால்யூம் வச்சு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் வந்து கொடுக்குது. ரொம்ப வால்யூம் வச்சு கேட்டீங்கன்னா ஒரு V ஷேப்டு டைப் ஆஃப் சவுண்ட் மாதிரி வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் வோக்கல்ஸுக்கு அந்த மிட் ரேஞ்ச் அண்ட் டபுள் ரெண்டுமே அதுவும் வந்து நல்லா இருக்கு. அண்ட் பிளஸ் பேஸ்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நார்மல் பேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கு. அண்ட் ஓரளவுக்கு அந்த டீட்டெயில்டான அந்த பேஸ் லைனில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸும் வந்து இருக்கு. ஸோ பேஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு சவுண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த FIO JD1 பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து டான்சோ வேனர் ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் டான்சோ கொலாபரேட் பண்ண டான்சோ வேனர் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த FIOல இருக்கிற அளவுக்கு பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து இருக்காது. இதுல ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் பேஸ் தான் வந்து இருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு டீடைல்டான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு வோக்கல்ஸ் கிளாரிட்டி இதுல நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் அந்த பேஸும் வந்து இருக்கிறதுனால அது வந்து அந்த வோக்கல்ஸோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இதுல வந்து அந்த பேஸ் வந்து கரெக்டான லெவல்ல இருக்கனால நீங்க வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளாரிட்டியா, எனக்கு வோக்கல்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இதுல நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிளாரிட்டி வோக்கல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் அந்த மாதிரிலாம் கேட்கும் போதும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் இன்னுமே நல்லா வந்து கேட்கும் நல்லா தெளிவா. ஸோ இதுல வந்து அந்த ஒரு கிறிஸ்டல் கிளியர் டைப் ஆஃப் சவுண்டிங்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு டீடைல்டு சவுண்டிங் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து Sounders பிராண்டோட கொலாபரேட் பண்ணி Sounders Silent Zero கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் என்னன்னா டபுள் எக்ஸ்ட்ரா பேஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ FIO JD1ல எக்ஸ்ட்ரா பேஸ் ஒன்றுனா இதை விட இதுல வர பீட்ஸை விட Sounders Silent Zeroல பீட்ஸோட எஃபெக்ட் இன்னுமே வந்து அதிகமா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ FIOல என்னன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன்னும் போது கூட வோக்கல்ஸும் வந்து நல்லா அப்படியே செமையா வந்து அது சவுண்டா வரும், பேஸும் சவுண்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால கேட்க முடியாது. ஸோ என்னன்னா இவ்வளோ சத்தமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது Sounders Silent Zeroல என்னன்னா நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வோக்கல்ஸ் வந்து நல்ல ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப கத்துற மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இல்லாத மாதிரி இருக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் பேஸ்ல வந்து அந்த எஃபெக்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே போறது நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுல வந்து அந்த பேஸ் வந்து எப்படின்னா அந்த ஒரு வார்ம்த் எஃபெக்டோட அந்த பேஸ் வந்து வருது. ஸோ அதனால இதுல தான் உங்களுக்கு அந்த என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனா பேஸ் லைன்ல நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான மிக்சிங்ல சம்டைம் பேஸோட டீடைல்ஸ் சிலது வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பீட்ஸ்லாம் வருது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலது அந்த ஸ்மூத்தான பீட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மெலோடி சாங்ஸ்லாம் கேட்கும் போது இது வந்து பக்காவா கனெக்ட் ஆகும். ஸோ நீங்க FIO டான்சோ வேனர்லயும் மெலோடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் டான்சோ வேனரை விட இதுல மெலோடி நல்லா கனெக்ட் ஆகும். அண்ட் FIO விட மெலோடி Sounders கேட்கும் போது அந்த கனெக்ஷன் நல்லா இருக்கும். நல்ல ஒரு இனிமையான சவுண்ட்ஸுக்கு பிளசன்ட் பிளஸ் ஒரு நல்ல ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு Sounders Silent Zero பெஸ்டா இருக்கும். அண்ட் இந்த 4 ஐஎம்ஸ்மே வந்து நம்மளுக்கு கொலாபரேஷன்ல வந்து தான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து சென்ட் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு ஆர்கானிக் கொலாபரேஷன். ஸோ இந்த நம்ம சொல்ற இப்போ நம்ம கம்பேரிசன்ல சொன்ன எந்த ஒரு விஷயமும் பிராண்ட்ஸுக்கு அதுல எந்த ஒரு இன்டர்ஃபியரும் ஆக மாட்டாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்க ஆல்ரெடி இந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 4 ப்ராடக்ட்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்க செலக்ட் ஆறீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேபி வந்து 2 பேருமே சேம், இப்போ நான் 2 பேர் செலக்ட் பண்றேன், 2 பேருமே ஒரே ப்ராடக்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல யார் செலக்ட் பண்ணிருக்கணும் அவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட் போகும். 2வது செலக்ட் பண்றவங்களுக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணுவேன், வேற ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து அந்த கிவ்அவேக்கான ஒரு சிஸ்டம். அண்ட் ஃபைனலி வந்து கிவி இயர்ஸ் கெடன்சா. இந்த கிவி இயர்ஸ் கெடன்சா பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங். அண்ட் இதுல தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த 3 ஐஎம்ஸை விட எனக்கு சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா ஒரு பெட்டரா நல்ல ஒரு வைட் பாது அப்படின்னு நல்லா வோக்கல்ஸ் நல்லா டாப்ல இருக்கு, L&R நல்லா செப்பரேட் ஆயிருக்குன்னும் போது எனக்கு இதுல தான் நல்ல ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் கிடைச்சது. பிளஸ் இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் நல்ல ஒரு சூப்பர் பேலன்ஸ்டு பேஸ் வந்து எப்படி உங்களுக்கு டான்சோ வேனர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கரெக்டான லெவல் ஆஃப் பேஸ் தான் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் கிடையாது, கரெக்டான லெவல் டீடைல்டான பேஸ் இருக்கும். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இதுல அந்த ஒரு வார்ம்த் எஃபெக்ட்டும் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்மூத் டச் வரும் பாத்தீங்களா, பேஸ்ல ஒரு ஸ்மூத் டச் வரும்.
அந்த ஒரு பீட்ஸ்ல வர அந்த ஸ்மூத் டச் இதுல கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணும் டான்சோ வேனர் பெட்டர். அண்ட் அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜோன்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், பட் இதுல எக்ஸ்ட்ராவா இருக்காது. அண்ட் 7 ரொம்ப டபுள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். வோக்கல்ஸ் கிளாரிட்டியும் அந்த மிட்ஸ் அண்ட் அந்த ட்ரபிள் ரெண்டுமே நல்ல ஒரு பேலன்ஸ்டா வந்து இருக்கிறதுனால எங்கெல்லாம் ஷார்ப்பா வேணுமோ அந்த ஷார்ப்னஸும் இருக்கும். வோக்கல் எக்கோஸ் வந்து அவங்க மேல எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ், அந்த மாதிரி அந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ் தான் அது. பட் அந்த மாதிரி அந்த ஒரு ரிவர்ப் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே ஒரு கரெக்டான லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப வந்து அந்த ரிவர்ப் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஹெவியா வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்க அதுக்கு டான்சோ வேனருக்கு போகலாம். ஸோ ஏன்னா அது வந்து டான்சோ வேனர்ல ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரபிள் சொல்லலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ்டு அண்ட் பிளஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. ஃபியோ ஜெடி1 மாதிரி இப்போ நீங்க ஃபியோ ஜெடி1க்கு இதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா வால்யூம் வந்து எனக்கு அதிகமா ஃபியோல தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதுல கம்மியான வால்யூம் கிடைக்கும். ஆனா எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு சவுண்டிங் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது கெடன்ஸால நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மெலோடியான ஒரு சாஃப்டான சவுண்ட்ஸ் சாஃப்டா கேட்கும். எங்கெல்லாம் ஷார்ப்னஸ் வேணுமோ அந்த ஷார்ப்னஸ் எப்ப வேணுமோ அப்பதான் அதை எடுத்துட்டு வரும். நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்கும். ரொம்ப ஹெவியான ஒரு பவர்ஃபுல்லான வால்யூம் வந்து வராது. நான் பேலன்ஸ்டா தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இனிமையான சவுண்டிங்கா வேணும்ன்றவங்களுக்கு நீங்க கிவிஎஸ் கெடன்ஸா போலாம். ஹெட்ஃபோன் ஜோனோட கொலாபரேஷன் ஐஎம்ஸ். வெல் அவ்வளவுதான் இந்த 4 ஹெட்ஃபோன் ஜோன் ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ஒரு கம்பேரிசன். நீங்க ஆல்ரெடி இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, இந்த 4 சவுண்டிங்ல எந்த சவுண்டிங் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஸோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.